சிறந்த தலைப்பு இந்த படத்துக்கு. நீங்கள் படம் பார்த்து முடிஞ்சோன்னு உங்களுக்கு தெரியும் இதுதான் சிறந்த தலைப்பாக இருக்கும் இந்த படத்துக்கு. அது சில காரணங்கள் இருக்குது, தயாரிப்பில் இருக்க காரணங்கள் இருக்குது, நிறைய காரணங்கள். இது படம், அதை பற்றி நம்ம பேசுவோம். ரப்பர் ஸ்டாம்ப் போட்டிருக்கீங்க, அது எதை குறிக்குது? அமீர் இதில் ஒரு அரசியல்வாதியாக வராரு, அவரை எதிர்த்து நிற்கக்கூடிய அரசியல்வாதியை சொல்லுதா இல்லை யார் அந்த அரசியல்வாதி? தேர்தல் எலெக்ஷன் சம்மந்தப்பட்ட படங்கிறதுனால அந்த சீல் பிரதானமாக அதில் வச்சிருக்கிறோம். இல்லை, பெரும்பாலும் அரசியல் அவர் ஒரு ரப்பர் ஸ்டாம்புப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதனா இதில் குறிக்கிறீங்க? அப்படிலாம் நம்ம ஹீரோ ரப்பர் ஸ்டாம்ப்லாம் கிடையாது, கலக்குவார் இல்லை. இல்லை, அவர் சொல்லலை சார், அந்த மாதிரி யாரையாவது குறிப்பிட்றீங்களா? அது இல்லை இல்லை, ஒரு தேர்தல் படம் அப்படிங்கிறதுனால அந்த ரப்பர் ஸ்டாம்ப் ஒரு பிரதானமாக இருக்குது. தேர்தல் ஒன்று படத்தில் 2 தேர்தல்கள் இருக்குது படத்தில், பாருங்கள். உங்கள் முன்னாடி தானே கேட்டேன். அது உண்மை இல்லை, நான் சொல்கிறேன். யதார்த்தத்தை என்னென்னா யோசித்து பேசலை. நான் யதார்த்தமாக என் மனசு என்ன பட்டுச்சோ நான் அதுதான் டக்குன்னு போய் உங்களுக்கு சேர்ந்துருச்சு. அதனால் அதை தவிர்த்துடலாம். அதுக்கு தான் இந்த ப்ரெஸ் மீட் படம். கடந்த ஆண்டு பொங்கல் அப்போ ஒரு வாழ்த்து செய்தி வருது போஸ்டரோட. அதில் இது தமிழகம் இல்லை தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தோடு வந்திருக்கோம். அதே காலகட்டத்தில் தான் ஆளுநர் தமிழ்நாடு சர்ச்சையும் வந்திருந்தது. அது இந்த வசனங்கள்லாம் படத்தில் இருக்கிறதா? இது ஆளுநருக்காகவே அது இந்த போஸ்டர் உருவாக்கப்பட்டதா? முதல்ல இந்த போஸ்டர் நீங்கள் ஒரு நாள் ஞாபகம் வச்சுருந்ததுக்கு நன்றி. ஏன்னா தமிழகம் தமிழ்நாடு 2 ஒன்று தான். புழக்கத்தில் இருக்கிற ஒரு வார்த்தை, தேவையில்லாத ஒரு சர்ச்சை வந்தது. நம்ம தரப்புல அதுக்கு ஒரு பதில் கொடுத்தோம். ஆளுநர் கட்சிக்காக அந்த போஸ்டர்லாம் இல்லை படத்தில்? ஆளுநர் மட்டும் இல்லை, பல பேர் இங்கே புதுசாக நிறையா சொல்கிறாங்க. இங்கே அதுக்காக நம்ம அப்பப்போ பதிலடி கொடுக்கலாம், கிடைச்சா மொத்தமாக சேர்ந்துடும் அது ஒரு நாள். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ப்ரமோஷனில் படக்குழுவினர் தான் இது வரைக்கும் ப்ரெஸ் மீட் வச்சுருக்கேன். நேற்று முதல் முறையாக ஒரு அரசியல் கட்சியிலேருந்து சீமான் அவர்கள் வந்திருக்கிறாங்க. ஏன் மற்ற கட்சி தலைவர்கள் அழைக்கல? காரணம் என்ன? தமிழுக்கு அப்படின்னும் போது இப்போ பிரபாகரன் அவர்களும் இருக்கிறாங்க. இப்போ நாம் தமிழ் சப்போர்ட்டில் மட்டும்தான் இந்த படம் போகுது அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது இல்லை? நான் அண்ணாமலையும் கூப்பிட்டுருக்கேன் படம் பார்க்குறதுக்கு. அவருக்கு வேண்டிய ஒரு நண்பருக்கு அடிச்சிருக்கேன், இன்னைக்கு ஈவினிங் கூப்பிட்றேன்னு இருக்காரு. எல்லா தலைவர்களுக்கும் காட்டுறதுக்கு தயாராக இருக்கிறேன். யாரெல்லாம் ஃப்ரீயாக இருக்காங்களோ பார்ப்பாங்க. அண்ணன் நமக்கு கொஞ்சம் ஸ்பெஷல். சென்சார் பார்த்தீங்கன்னா இப்போ சார் இந்த கேள்விக்கு பதில் சொன்னாங்க. இங்கே இன்னொருத்தர் கூட கேட்டார், ஒரு மத சம்பந்தமான. இதுக்கு முன்னாடி தான் ஆன்டி இண்டியன் ஒரு படம் நான் எடுத்திருக்கேன், நீங்கள் பார்த்தீங்க, எல்லாரும் பார்த்தீங்க. அந்த படம் திரையிறதுக்கே தகுதி இல்லாத படம்னு சொன்னாங்க. கட்டெல்லாம் கொடுக்கல, படமே ரெஃப்யூஷன் தாங்க. வித்தவுட் கட்டு நான் வாங்கிட்டு வந்தேன், ஒரு கட்டு கிடையாது. அதனால சமரசம் பண்ணிக்கிறது இல்லை நம்ம. இந்த படத்தை பொறுத்தவரை அந்த மாதிரி கட்டுகள் கொடுக்கல. அந்த படம் என்னென்னா, அவங்க சொன்ன கட் பண்ணோம்னா படமே அரை மணி நேரம் தான் இருந்தது. ஆன்டி இண்டியன் அரை மணி நேரம் இண்டியன் ஆயிருக்கும். இந்த படத்தில் அந்த மாதிரி கதையை பாதிக்கிற மாதிரியான கட்டுகள் இல்லை. சுவாரஸ்யமான சில விஷயங்கள் இருந்தது, நம்ம சரி பண்ணிடுறேன். எல்லாத்துக்கும் நான் கோர்ட்டுக்கு போக முடியாதுல்ல. இங்கேருந்து இன்னொரு 6 மாதம் ஆயிரும் போய் கோர்ட்டுக்கு போய் நம்ம போய் வாங்கிட்டு வர்றதுக்கு. அதனால் சமரசம் பண்ணிக்கிட்டேன். அதான் சார் சொன்ன மாதிரி சென்சார் போடுங்கிறது ஆல் ஓவர் இந்தியாவுக்கு ஒன்று தான். ஆனால் மாநிலத்துக்கு மாநிலம் அது வேறு மாதிரி நடந்துக்குது. ஆமாம், ப்ராஃபிட்டான படம், வெற்றி படம். அது அவர் மேலே இருக்கிற விமர்சனத்தினால சொல்லுவாங்க. $250 ஸ்க்ரீன் பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ வரைக்கும் ஒரு 180 ஸ்க்ரீன் நமக்கு கன்ஃபார்ம் ஆகிருக்கு. இன்னும் போட்டுட்ருக்காங்க, நாளைக்கு தான் அது தெரியும். ஏன்னா ஒரு படம் இப்போ 2 படம் தான் வருது, 7 8லாம் இல்லை. சின்ன படங்கள் 2 படம் தான் மெயினாக. அதெல்லாம் இல்லை, எல்லா படமும் வரணும். அன்னைக்கு சொன்னேன், எல்லா படமும் வரணும், எல்லா படமும் ஓடணும். அப்போ தான் இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கும்.